ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பருப்பு சட்னி செய்ய போகிறோம். தேங்காய் போடாமல் பருப்பு வெங்காயம் வச்சு செய்ய போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தோசைக்கு இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இதை தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை பாதி நல்லா வறுத்துக்கிடுவோம். பாதி வறுத்த பிறகு அதுக்கப்புறமா இதுக்கு கூட மிளகாய் வத்தல் ஒரு 5 எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஒரு 3, தனி மிளகாய் வத்தல் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். பல்லாரி வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 7, அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கின பிறகு நான் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினாதான் சட்னி சுவையாக இருக்கும். இது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு சட்னி. இப்போ வதக்கியாச்சு நல்லா. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. இந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ உங்களுக்கு சட்னி தண்ணியாக வேணுமானா தண்ணி ரொம்ப ஊற்றிக்கிடலாம். கெட்டியாக வேணுமானா கெட்டியாக ஊற்றிக்கிடலாம். நான் இந்த அளவு ஊற்றிருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா மிளகாய் வத்தல் 1 கிள்ளி போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு உளுந்து எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி பொன்முருகலாக வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிக்கிடுவோம். இப்போ ஒரு சுவையான சட்னி பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.